ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படத்தோட கதை பார்க்கலாமா? இந்த கதையோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜான்சன். இவர் ஹோட்டலில் உட்காந்து வாட்சை பார்த்துட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட டைம்ல பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான் யாராவது வருவாங்களான்னு. ஆனால் ஒன்றும் நடக்கல, யாரும் வரல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு மேஜிக் ஷோ மாதிரி பண்றான். அந்த ஷோல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க ஆடியன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை போய் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அவன் போயிட்டு என்ன பண்றான்னா, அடுத்த செகண்ட் உங்க நெக்லஸ் விழுவ போகுது அப்படின்னு சொல்றான். கரெக்டா வந்து விழுவுது. இவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்னன்னா அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்றத ஃபியூச்சரை இவனால பார்க்க முடியும். அதான் இவனோட சூப்பர் பவர். அந்த ஷோல பாத்தீங்கன்னா 2 FBI ஏஜென்ட் பாத்தீங்கன்னா இவனையே குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு எல்லார்ட்டையும் போய் சகஜமா பேசிட்டு இருக்கான். நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு. இவன் ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணுவான்னா ஒரு கெசினோவுக்கு போய் ப்ளே பண்ணுவான். இவனுக்கு தான் சூப்பர் பவர் இருக்குல்ல. ஆனா இவனோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய வின் பண்ணக்கூடாது, பெரிய ஜாக்பாட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவனை கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாரும் அட்டென்ஷன் கிரியேட் பண்றதை விரும்பல. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டி குரூப்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா சிசிடிவில பாத்துட்டு இவன் பண்றதெல்லாம் சஸ்பீஷியஸா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பேர் பாத்தீங்கன்னா ராய்பால். இவன் பண்றதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சீஃப் செக்யூரிட்டி அலர்ட் பண்றாங்க. இவனுக்கு வந்துட்டு புரிஞ்சு போச்சு நம்மள எல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சீக்கிரம் காசை வாங்கிட்டு கிளம்பலான்னு கேஷ் கவுண்டருக்கு போறான். இவங்க சிசிடிவில வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கிறிஸ்க்கு வந்து என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் இங்க என்னமோ நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் போக போறான், சீக்கிரம் புடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன திடீர்னு அவனுக்கு ஃபியூச்சர் வருது. என்னன்னா அங்க யாரோ வர போறான். ஒரு கன் எடுத்து அங்க கேஷ் கவுண்டர்ல இருக்க 2 எம்ப்ளாயை சுட்டுட்டு பணத்தை சுருட்டிட்டு போக போறான் அப்படின்னு நினைக்கிறான். உடனே இவன் வந்து அலர்ட் ஆகுறான். அதே மாதிரி ஒருத்தன் வரான். இவன் திடீர்னு அவனை பிடிச்ச நாக் பண்ணிட்டு அவன் கையில அந்த கன் எடுத்து நியூட்ரல் பண்ணிடுறான். இதை பார்த்து செக்யூரிட்டில என்ன பண்ணிட்டாங்க, இவன் தான் ஏதோ கெட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு கண்ணு தூக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் பாத்தீங்கன்னா சூப்பர் பவர்லாம் இருக்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பொறுமையா தாண்டி தாண்டி நகர்ந்து போயிட்டு இருக்கான். மறைஞ்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் தேடிட்டே இருக்காங்க. கடைசியில அவன் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில பொறுமையா வரான். வெளியே வந்துட்டு பாத்தீங்கன்னா நைஸா பார்க்கிங் லாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி தேடிட்டே இருக்காங்க. இவனை என்ன நடக்குது, எங்க போனான்னு சொல்லிட்டு இவன் பார்க்கிங் லாட் போய் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு காரை திருடிட்டு போயிடுறான். திருடிட்டு வேகமா போயிட்டு இருக்கான். எல்லாரும் பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வந்துட்டு போலீஸ்காரங்க வேற பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் காரை வேற திருடிட்டு போயிட்டு இருக்கான். அதனால இவன் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து இவனுக்கு என்னன்னா திடீர்னு பிளாஷ்ல வந்து ஃபியூச்சர் வந்துட்டு போகுது. ஒரு ட்ரெயின்ல அடிபட்டு சாவற மாதிரி. ஐயோ ஸ்லோ பண்ணவும் முடியாது, சீக்கிரம் போய் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆக்சிலேட்டரை வேகமா அழுத்தி பார்த்துட்டு வேகமா ஓடுறான். ஒரு வழியா பாத்தீங்கன்னா நூல் எழில தப்புப்பான். ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல வந்து ஒரு FBI ஏஜென்ட்டை காமிச்சாங்களா. அவ பேர் வந்து பாத்தீங்கன்னா கேலிஃபெரிஸ். அவங்க வந்து அவங்க சீனியர் ஆஃபீஸரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கெஸ்னோல என்ன நடந்துன்னு பாத்துட்டு இருக்கான். இவன் வந்து கெட்டவன்லாம் அல்ல, இவனுக்கு ஏதோ மேஜிக் பவர் இருக்கு. அதனால வந்து இவன் தப்பிச்சு போயிடுறான். இவ சிசிடிவியை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறா. அவங்க சீனியர் ஆஃபீஸர் சொல்லிட்டு இருக்கான், ஆல்ரெடி உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த ஏரியால வந்து நியூக்ளியர் பாம்பு இருக்குல்ல, அதை வந்து யாரோ திருடிட்டாங்க. அந்த வெப்பனை வச்சு சிட்டில எங்கேயாவது திரும்ப பாம் பிளாஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கு. அதனால நீ அதை ஃபர்ஸ்ட் பாரு, இந்த சின்ன சின்ன கேஸ் எல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு ஒரு வேற ஐடியா வருது. அந்த ராய்பால் கூட வந்து இவ டிஸ்கஷன் போய் பண்றா. இவன் யாரு, இவனுக்கு என்ன பவர்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவனுக்கு என்ன ஐடியானா இவனை வச்சு வந்து அந்த பாம் பிளாஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தா கூட போதும். இவனுக்கு வந்து 1 to 2 நிமிஷம் வரைக்கும் வந்து முன்னாடி ஃபியூச்சர் வந்து ப்ரிடிக்ட் பண்ற திறமை இருக்கு அப்படின்றத சொல்லி தெரிஞ்சுக்கிறா. இப்ப தப்பிச்சு போனால கிறிஸ், அவன் எங்க போறான்னா அவனோட ஓல்டு ஃப்ரெண்டோட கேரேஜ்க்கு போறான். இங்க உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றான். அவன் ஒரு வயசானவர் இருக்காரு. அவர் பேர் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வயசானவர் திட்டு இருக்கு, ஏன்டா காரை திட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி திட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து பில்லெட்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பா வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல அங்க உட்காந்துருக்க மாதிரி, ஹோட்டல்ல உட்காந்துருக்க மாதிரி ஒரு பொண்ணு வர மாதிரி இவனுக்கு வந்து ஃபியூச்சர் வந்துட்டு போகுது. அவதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியும் தாண்டி இவனுக்கு அடிக்கடி வந்துட்டு போறது. மேபி அவதான் என்னோட உண்மையான காதலியா இருப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து அடுத்த ஃபியூச்சர் வந்துட்டு போகுது. என்னன்னா அந்த FBI ஏஜென்ட் கேலி இருக்கால, அவ இங்க வரப்போறா, வந்து பேச போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ப்ரெடிக்ட் பண்றான். ஆனா இந்த தடவை நான் ஓடுற மாதிரி இல்ல,
எதுக்காக என்னை வந்து எல்லாம் தேடுறாங்க அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கறான். உள்ள வரா, வந்து பேசுறா. நீ இந்த மாதிரி கேசினோல நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். இவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட எனக்கு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன், என்னோட டீலை வந்து நீ ஏத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இவன் வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ காரில் வேற திருடிட்டு வந்திருக்க, ஓடிட்டு வந்திருக்க, உன் மேல பல கேஸ் இப்ப போடலாம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவன் வந்து த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா யோசிச்சுட்டு என்ன வேணா மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியவே முடியாது, என்னால முடியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற மாதிரி தட்டி கழிச்சிட்டு இருக்கான். அடுத்த ஃபியூச்சர் என்னன்னா இவனை சுத்தி நிறைய காப்ஸ் வர மாதிரி கரெஸ்ட் பண்ண போற மாதிரி இவன் வருது. உடனே ஃபிளாஷ் வந்துட்டு போகுது. ஓஹோ ரைட்டு, இனிமே இந்த இடத்துல இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே பேக் டோர் வழியா இவன் ஓடி போயிடுறான். ஆக்சுவலி இப்பதான் அந்த கேலி வந்து உண்மையா வந்து உள்ள வரா. அந்த வயசானவர்கிட்ட எங்க அவன் ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆக்சுவலி ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு இவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் அவளை. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப போறான். அந்த வயசானவர்கிட்ட எங்க போனாலும் கேட்டா அவன் தெரியலன்னு சொல்லிட்டான். அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த ராய்பால் இருக்கிற செக்யூரிட்டிஸ் அவனை பாக்குறதுக்காக ஒரு கப்பிள் வராங்க. வந்துட்டு இந்த கிறிஸ பத்தி விசாரிக்கிறாங்க. நாங்க வந்து ஆக்சுவலா கமிஷன் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ பத்தி விசாரிக்க இவன் வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கன் எடுத்து 2 காலையும் சுட்டுட்டு கத்தி அடிச்சு கழுத்துல வச்சு மிரட்டாங்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, எங்க பிளானுக்கு அவன் இடையூறா இருந்துடக்கூடாது அப்படின்ற பயத்துல வந்து அவன் மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே அவன் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வந்து பாத்தீங்கன்னா வளரி விடுறான். ஆக்சுவலி இவங்கதான் அந்த பாம்பு வைக்கிற டெரரிஸ்ட் குரூப்பா அப்படின்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ராய்பால் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல வந்து உக்காந்துருக்காப்புல. அதே வழக்கம் போல அந்த டேபிள்ல யார் வருவாங்கன்னு கரெக்டான டைம்ல பாக்குறான். திரும்பி பார்த்தா உண்மையில அங்க ஒரு பொண்ணு வரா. அவனை கிராஸ் பண்ணி பொறுமையா போய் ஒரு டேபிள்ல போய் உக்காடுறா. இவன் வந்துட்டு அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு என்னென்ன ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சீனா யோசிச்சு 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 பாக்குறான். ஆனா அவனுக்கு என்ன புரியுதுன்னா இந்த பொண்ணு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் மடங்குற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பாக்குறான். அந்த பொண்ணு எப்படி சொன்னாலும் இவன்கிட்ட வந்துட்டு மட்டம் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இவன் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், என்ன போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுன்னு பல பாசிபிலிட்டிஸ் வந்து யோசிச்சு யோசிச்சு பாக்குறான். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பேசல. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்து அவன் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு பையன் வரான். அவன் வந்து அவளை வந்து லிஸ்ன்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் பேரு கெண்டல் போல. ஆக்சுவலி அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல. அவன் வந்து என்கிட்ட எனக்கு செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொல்லுது. அந்த பொண்ணு அவன் கையை பிடிச்சி இழுத்து பேச இவன் வந்து பெரிய ஹீரோ மாதிரி வந்து நிக்கிற. இவன் போய் பாத்தீங்கன்னா அவனை அடிக்கிறான். இவனுக்கு தான் ஃபியூச்சர் தெரியும்ல, ஒவ்வொரு தடவையும் எஸ்ஐ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். அந்த பொண்ணுகிட்ட சீப்பான ஒரு காயின் ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகவே இல்லை. ஓகே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு அடிக்கிறான்ல, அது எஸ்கேப் ஆகாம அடி வாங்கிடுறான் வேணும்னுமே. ஓகே இப்பயாவது ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தா கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பொண்ணு அவனை எழுப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு டேபிள உட்கார வச்சு ஓப்பே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க 2 பேர் சேர்ந்து. கிறிஸ் வந்து சொல்றான், நான் ஒரு இந்தியன் செட்டில்மெண்ட் கிட்ட அங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். நானும் அங்கிட்டு தான் போகணும், என் கார் வேறு யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிறிஸ் சொல்லிடுறான். நான் அங்கிட்டு தான் போகணும், அவங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன், நீங்க கூட வாங்கன்னு ரைட் தராங்க. அவங்க போற வழி பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஜாலியா பார்த்துக்கிட்டே போறாங்க. இந்த கிறிஸ் வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி பேசுறான். 2 பேரும் சேர்ந்தது விதிதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேச அவன் வந்து எதுக்குமே அந்த பொண்ணு இந்த இடமே கொடுக்கல. அடுத்து இவங்க வந்தாலும் ஹோட்டல் அவங்க வந்து FBI ஏஜென்ட்ஸ்லாம் வந்து மோப்ப முடிச்சு வந்துடுறாங்க. இப்போ வந்து கேலி கூட வந்து ஒரு பார்ட்னர் இருக்கான். அவன் பேர் வந்து கெவன் வந்து 2 பேர் சேர்ந்து விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ராய்பால் இருக்கல செக்யூரிட்டி சீட் அவன் வந்து யாரோ வந்து கொலை பண்ணிட்டாங்களா கத்தியில. ஆக்சுவலாக அந்த டெரரிஸ்ட் இருக்காங்களா அவங்க தான் கொண்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கிறிஸை வந்து டெரரிஸ்ட் குரூப்பும் சேர்ந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து பிளானுக்கு வந்து இடையூறா இருப்பாங்கன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டை காமிக்கிறாங்க, துறைமுகத்தை. அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் குரூப் போல அந்த கொன்னாயில அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பாம்பை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க போல. அடுத்து நம்ம கிறிஸும் லிஸும் பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் போயிட்டாங்க. அங்க இருக்க பசங்க இருக்காங்களா, ஸ்கூல் பசங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சின்ன 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 ட்ரிக்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க அந்த கிறிஸ். எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. கிறிஸ் லிஸும் பாத்தீங்கன்னா மழையில வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப கிறிஸ் டிரைவ் பண்ற தோல்ல சாஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டே வராங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ரோட் பிளாக் ஆயிருக்கு, இங்கிட்ட ஏதோ மழை சரிவு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல
ஓகே நம்ம வந்து பக்கத்துல ஏதாவது மோட்டல் இருக்கான்னு போய் பார்க்கலாம், அங்க போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை வந்து FBI ஏஜென்ட்ஸ் டிராஃபிக் போர்ட்டலை வந்து பார்த்துட்டு உங்க லொக்கேஷனை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேலி வந்து சொல்றா. ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் முதற்கொண்டு நோட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வந்து பக்கத்துல ஒரு ஹோட்டல், அதாவது கிளிஃப் ஹேங்கர்ன்ற ஒரு மோட்டல்ல போய் தங்குறாங்க. ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கு. இவன் வந்து சொல்றான், நீ உள்ள தூங்கு, நான் வெளியில கார்ல தூங்கு அப்படின்னு சொல்லி ஜென்டில்மேனா சொல்றான். அவளும் வந்து அப்ஜெக்ஷன் எல்லாம் சொல்லல. 2 பேரும் அப்பா வந்து தூங்க போயிடுறாங்க. இவன் வந்து ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கா, ஐயோ வெளியே தூங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கா. எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஓகே அடுத்த சீனுக்கு போலாமா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்து இவங்க லொகேஷன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே நமக்கு உடனடியா அங்க இடத்துக்கு போகணும், எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலி சொல்லிட்டு இருக்கா. கேலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த கிறிஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சா நம்ம பிளானுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான், அவனை கண்டுபிடிச்சாலே போதும், ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும், நம்ம வந்து ஃபியூச்சர்ல எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா உடனே அந்த டிசபிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீனியர் ஆஃபீஸர்கிட்ட வந்து எனக்கு வந்து இந்த ஒரு டீம் கொடுங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவனை கண்டுபிடிச்சாலே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல அவங்க வந்து சீனியர் ஆஃபீஸரும் பாத்தீங்கன்னா ஓகே நான் உனக்கு தரேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெரஸ் குரூப்போட தலைவர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்மித்து. அந்த ஸ்மித்து வந்து இவங்க கேலியை வந்து ஃபாலோ பண்றான். ஏன்னா இவனை அந்த கிறிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம அதுக்குள்ள வந்து அவனை போட்டு தெளியணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அந்த கிறிஸை கொல்றதுக்கு வந்து ஒரு ஸ்னைப்பரையும் வந்து அலர்ட் பண்றாங்க. அடுத்து மோட்டல்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் வந்து பாத்தீங்கன்னா இவளுக்கு லிஸுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் செஞ்சு தர மாதிரிலாம் வந்து ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து உண்மையில விழுந்துடுறா. அடுத்து 2 பேர் கிஸ் பண்றாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த FBI ஏஜென்ட்ஸ்லாம் இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. போயிட்டு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறி வச்சு காத்துட்டு இருக்காங்க. இவனை வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அந்த பொண்ணு வரதை பாத்துடுறாங்க. அந்த லிஸ்ஸை வச்சு நம்ம இவனை வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ஸை பிடிச்சி வச்சு இவன் கூட இருக்கானே அவன் வந்து ஒரு மோசமான சைக்கோ பார்த்து இந்த கெஸ்டினோட என்னென்ன பண்றான்னு பாரு, பாரு கையில துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையை போட்டு கழுவிட்டு இருக்காங்க. அதனால நீ என்ன பண்றனா ஒரு டேப்லெட் தரோம், அவன் குளிச்சுட்டு வந்தவொடனே 2 நிமிஷத்துக்கு அதாவது 2 நிமிஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அதுல போட்டு அவங்க குடிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிறா. ஓகே நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறா. பார்ப்போம் என்ன பண்றான்னு. ஆனா அவ கொஞ்சம் பயத்துலதான் இருக்கிறா, என்ன பண்ண போறாளோ எது பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து போயிட்டு உடனே பாத்தீங்கன்னா ரூம் போயிட்டு அவனை வந்து குளிக்க அனுப்பி விட்டுறா. அடுத்து வந்து FBI ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டைமை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னைப்பர் டீம் என்ன பண்றாங்க, அவனுக்கு வந்து ஷூட் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறாங்க. எப்ப அவனை ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் உடனே சுட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துடுறாங்க. லிஸ்ஸு பாத்தீங்கன்னா அவன் குளிச்சுட்டு வந்தோன்னா அந்த குடுக்கறதுக்காக மாத்திரையை வந்து ஜூஸ்ல போட்டுட்டு கையில கொடுத்துட்டு கடைசி அவன் குடிக்க போறப்ப வந்து சொல்றான், உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி வந்து சொன்னாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா இதைதான் வந்து கிறிஸ் முன்னாடியே பாத்துருவான்ல, ப்ரெடிக்ட் பண்ணிடுவான்ல, எனக்கு தெரியும் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கு, நான் ஒன்னும் கெட்டவன்லாம் இல்ல, வேணா பாரு டிவியில பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரப்போற லைனை வந்துட்டு முன்னாடியே சொல்லி அவனை வந்து நம்ப வைக்கிறான். ஓகே நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி இவளும் பார்த்து கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கிறானே வச்சுக்கோங்க. இவனுக்கு வந்து $10,000 பணம் கொடுத்துரு, நீ வந்து சேஃபா இரு, நான் உன்னை நீ வெயிட் பண்ணு, நான் வந்து திரும்ப வருவேன், நான் கொஞ்சம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்து என்னென்ன பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு அவன் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறான். FBI ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ மேல இருந்து குதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட் என்ன பண்றான்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து காரை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு பெடலை வந்து செங்கக்கலை வச்சுட்டு வண்டி மலையில இருந்து காரை வந்து ஓட விட்டுறா. அங்க பாத்தீங்கன்னா பெரிய மரக்கட்டை மேல லாக்ஸ் மேலாம் உளுந்து எல்லாம் சரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் வந்து மலையில இருந்து இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கான். ஸ்னைப்பர் தான் வந்து மேல சுடுறான். இவனுக்கு தான் வந்து தெரியும்ல சுட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எஸ்கேப் ஆகி ஓவர் சைடு நவுந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஜீப்பு வேற மேல இருந்து உருண்டு ஓடி வந்துட்டு இருக்கு. FBI ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து இவனை நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவன் தப்பிச்சிடுறான். கடைசியா இறங்கி வர பார்த்தா அங்க வந்து கேலி வந்து துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கா. மேல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மர லாக்ஸ் எல்லாம் வேற வந்து உழுவுது. கேலி நினைச்சிட்டா ஐயோ நம்ம சாவ போறோம்டா அப்படின்னு பாத்துட்டு இருக்க நேரத்துல இவன் வந்து காப்பாத்தி 2 பேரும் பாத்தீங்கன்னா கடைசியில அந்த ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல வந்து இவன் போய் உட்கார வச்சிடறான். கேலி பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளை காப்பாத்திட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் பாசமா பாக்குறா. அதுக்கு பரிகாரமா என்ன பண்றாங்க, இவனை வந்து கடத்தி அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸ்னைப்பர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா வந்து லிஸ் போயிட்டு இருப்பால, அவளை வந்து கடத்திடுறாங்க. ஒருவேளை இவளை வச்சுட்டு வந்து அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃபி ஏஜென்ட்ஸ்லாம் இவனை கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு அவன் கண்ணை இமைக்க முடியாத அளவுக்கு கூட திறந்து வைக்க வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து டிவியை போட்டுறான். டிவியை போட்டுட்டு லைவ் நியூஸ் போட விடுறாங்க. ஒருவேளை வந்து லைவ் நியூஸ் ஃபியூச்சர்ல என்ன நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு வந்து சொல்லலாம்ல, என்ன எங்க பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது ஒரு பிளான் தான் ஆக்சுவலி. இவன் வந்துட்டு இவனுக்கு வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் வருது. என்னன்னா இந்த லிஸ்ஸு கடத்திட்டு போனாங்கல்ல, கடத்திட்டு போய் ஒரு மாடியில உட்கார வச்சு அவனை வந்து எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வச்சு பாம்பு வெடிக்கிற மாதிரி இவன் வந்து நியூஸ்ல பாக்குறான். ஐயோ இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, நீ என்னை வந்து கையை கட்டெல்லாம் கழட்டி விடுங்க, நான் இங்க வந்து போகிறேன், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிளான் சொல்றான். இவன் வந்து நடந்து போற மாதிரி வெளியே போறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க காட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பாஸ் பண்ணி உதச்சிட்டு தள்ளி எரிஞ்சிட்டு இவன் வந்து ஓடி போறான் வெளியில. கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த கேட்டுக்கு வந்து வெளியில வந்துடுறான். வெளியே வந்துட்டு எல்ஐ சிட்டிக்குள்ள அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க இருக்கு அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இவங்களை வந்து ஃபாலோ பண்ணி இந்த எஃபி ஏஜென்ட்ஸும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. கடைசியா அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சிடுறான். மேல போயிடுறான். இங்கதான் உக்காந்துருக்கா அப்படின்றத போச்சுறான். இப்பதான் யோசிச்சு பாக்குறான், இது 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல, கிட்டத்தட்ட இவனால 2 மணி நேரத்தை தாண்டி பார்க்க முடியுது. ஆக்சுவலா இது ஒரு ட்ராப்பு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டீல் போட்டுக்கிறான். என்ன சொல்றானா கிறிஸ், நீ வந்து லிஸ்ஸை காப்பாத்துங்க, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் பிளான. கடைசியில இவங்க ஒரு பிளான் பண்றான். ஸ்னைப்பர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ வந்து பாத்துட்டு இருக்கான், எப்ப வந்தாலும் சுடுறதுக்காக. இவன் வெளியே வந்துட்டு சூடு வாங்கின மாதிரி கீழே விழுந்துடுறான். பட் ஆனா அவனை சுடல. இவன் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஓகே, அந்த ஸ்னைப்பரை உடனே எஃபி ஏஜென்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை வந்து சுட்டுறாங்க. ஸ்னைப்பரை சுட்டவனை இவன் வந்து அசால்ட்டா எந்திரிச்சு வந்துட்டு இப்ப வந்து ஃபியூச்சரை பாக்கலாம். என்ன பாக்குறான்னா, லிஸ்ட கடத்திட்டு வர போற வேனோட நம்பர் முத கொண்டு இவன் வந்து பாக்குறான். ஆனா அந்த போர்ட் சைட் பாத்தீங்கன்னா லிஸ வந்து ஒரு வண்டியில ஏத்துறாங்க. இவங்க தான் தெரியுங்களா லொக்கேஷனை வச்சு, அதாவது வேனோட நம்பர் லொக்கேஷனை வச்சு இவன் வந்து போயிடுறாங்க. எஃபி ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கிறிஸ் எல்லாமே வந்து போயிடுறாங்க. ஆக்சுவலி இவன் தான் இப்ப பிளான் போட போறான். எஃபி ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டிட்டு போறான். அந்த வேனை நோக்கி எல்லாருமே பக்கத்துல, அதாவது வேனுக்கு நியர்பை இருக்க லாக்ஸ்ல வந்துட்டு சுடுறாங்க. அப்ப வந்து கீழே இருக்க எல்லாம் விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடக்குது. அந்த லிஸ் வந்து கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிட்ட எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா. இங்க எஃபி ஏஜென்ட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் குரூப்பே வந்து பாத்தீங்கன்னா லிஸை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இப்ப இந்த லிஸை பிடிச்சிட்டு ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒவ்வொரு இடமா எஸ்கேப் ஆகி மேல போறாங்க. இந்த எஃபி ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காப்ஸ் எல்லாமே வந்து துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப எங்க அந்த பொண்ணு இருக்கு, எங்க பாம்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா இவங்க பாம்பு இருக்க ஒவ்வொரு சின்ன இடம், ஒவ்வொரு சின்ன ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கதான் வந்து ஒரு முக்கியமான சம்பவமே நடக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் அந்த இடத்துல ஒரு இடத்த ஃபீல் பண்றான். இவன் வந்து குளோன் மாதிரி ஒரே நிமிஷத்துல ஃபியூச்சர் பாசிபிலிட்டி அங்க இங்கே தேடி 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 போயிட்டு இருக்கான். ஒரு கடத்துல திரும்பி பாக்குறான், அத்தனை கிறிஸ் அவனை சுத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான் எங்க அந்த பொண்ணு இருக்கிறா அப்படின்ட்டு. ஒரு வழியா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப வந்து அந்த பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எல்லாருமே மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா காப்ஸுக்கும் டெரரிஸ்க்கும் ஃபைட் நடக்குது. இதுல வந்து அந்த கெவன் வந்து செத்து போயிடுறான். அதாவது அந்த கேலியோட பார்ட்னர் இருக்கான்ல, அவன் வந்து செத்து போயிடுறான். இப்ப வந்து இந்த ஸ்மித்தை வந்து பிடிச்சிடுறாங்க. கையில வந்துட்டு பெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா லிஸை வச்சுட்டு அவன் சுத்திட்டு இருக்கிறான். ஆனா இப்ப என்னன்னா எல்லா பாசிபிலிட்டிஸுமே அவன் சுத்தி யோசிச்சு பாக்குறான். எது யோசிச்சாலுமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து செத்து போயிடுறாங்க. ஓகே, வேற வழியே இல்ல, நான் நேரா போறேன் அப்படின்ற மாதிரி இவனே வந்து பாத்தீங்கன்னா நேரா போதுறான். அதாவது ஸ்மித்த சுத்தி நேரா போறான். இவனுக்குதான் வந்து ஃபியூச்சர் தெரியும்ல, அதனால வந்துட்டு ஒவ்வொரு குண்டா பாயிற மாதிரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நகுந்து 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 போறான். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலி வந்து ஸ்மித்தோட மண்டேலே சுடுவாளா, இதான் வந்து பிளானு. வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவன் நகுந்து போயிடுறான். கரெக்டா கேலி வந்து அவன் மண்டையில சுத்திடுறான், அவன் செத்து போயிடுறான். இப்ப வந்து லிஸை வந்து காப்பாத்திடுறாங்க. இவன் ஓடி போய் வந்து அவனோட லவர் வந்து பிடிச்சிடுறா. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பாம் இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும்ல. பாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் தேடி போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, லிஸ் வந்து அவ கூட வந்து பாத்தீங்கன்னா, செய்ஸ்மோகிராஃப்னு ஒரு டிவைஸ் கொண்டு வந்திருப்பா. அதாவது பாம் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கிறது. அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்ன இருக்கு, இதை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒண்ணு விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குறான். ஐயோ நான் பெரிய மடத்தனை பண்ணிட்டேன். இதே வந்து ட்ராப்பு. டெரரிஸ்ட் வந்து டைம் பாஸ் பண்றதுக்காக தான் இங்கே அங்க நம்மளை அலைய விட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு ப்ரெடிக்ட் பண்றா. அவனுக்கு விஷன் வந்துட்டு போகுது. இந்த இடமே வந்து பிளாஸ்ட் ஆகுது. அதாவது நியூக்ளியர் வெடிச்சா எப்படி இருக்கும், பெரிய மஷ்ரூம் ஃபியூம் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு போகுது. எல்லை சிட்டியே வந்து சாம்பல் ஆயிருது. அந்த மாதிரி நினைச்சு பாக்குறான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஷ் லைட். அடுத்து பார்த்தா கண்ணை திறந்து பாக்குறான். மேல வந்து லிசு படுத்திருக்கா. ஐயையோ, இது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறதா ஒரு பெரிய லாங் கனவு மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது இவனுக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான்ல. இவன் வந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேலிக்கு இவனே ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்க வந்து என்னை யூஸ் பண்ணிக்கோங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா இதுல லிஸ்ஸ வந்து இதுல இருந்து இந்த பிளான்ல வந்து இழுக்க கூடாது, அவளுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்றத சொல்றான். லிஸ்ஸு கிட்ட போய் இந்த மாதிரி நான் போறேன், நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு, நான் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போறான். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கிளிஃப் ஹேங்கர் மோட்டல் இருக்குல்ல, அது வெளியே உட்காந்துருக்கான். ஒரு பிளாக் கலர் எஸ்யூவி கார் வருது. யார் வராங்கன்னா கேலி வந்துட்டு இவன் வந்து கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப எல்லை சிட்டியவே காப்பாத்த போறாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.